விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் போராட்ட காலத்துல இறங்கி போராடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக பல கேள்வி கணைகளை இந்த அரசை நோக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய வரைக்கும் முதல்வரும் துணை முதல்வரும் ஒரே ஒரு வார்த்தை கூட வெளியே விடல. அவர்களுக்கு இந்த பிரச்சனையே நடக்காத மாதிரி வேறு ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா திமுகவில் ஒரு 3 அமைச்சருக்கு இந்த பிரச்சனையை குத்தகைக்கு விட்டுட்டாங்க. வேற யாரு? நம்ம சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி, கீதா ஜீவன், அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு, இவங்க 3 பேருக்குமே குத்தகைக்கு விட்டுட்டாங்க. இந்த 3 பேர் தான் வாய் திறப்பாங்களாம். இதுல குறிப்பு என்னன்னாக மிக முக்கியமான நபர் மா சுப்பிரமணியம். எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அந்த அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், அவரு கூட தான் அந்த ஞானசேகரன், அந்த குற்றவாளி இருக்கிறாங்கல்ல பாலியல் குற்றவாளி ஞானசேகரன், அவரு கூட தான் தொடர்ச்சியாக டிராவல் பண்றாரு. எங்க மாசுக்கு எங்க போனாலும் கூடவே சுத்தி இருக்கிறாரு. எந்த பக்கம் மாசுக்கு கேமரா வச்சாலும் அந்த கேமராவுக்கு பின்னாடி அவர் நிற்கிறாரு. தொடர்ச்சியாக பல போட்டோக்கள், வீடியோக்கள் வெளியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் திமுகவை சார்ந்தவரே கிடையாதுன்னு அந்த சட்டத்துறை அமைச்சர் பச்சையா புழுகிறாரு. சரிங்க, அவர் திமுக சார்ந்தவர் கிடையாது, எப்படி மா சுப்பிரமணியத்து கூடயே டிராவல் பண்றாரு? அப்ப வேற யாரோ கட்சிக்காரங்களை கூட்டு மா சுப்பிரமணியம் உங்க கட்சியை வளர்க்கிறாரா? அதை விடுங்க. பவள விழாவுல எப்படி நாம் கலைஞர் பவள விழாவுல அங்கேயும் வராரு நம்ம ஞானசேகரன், அங்கேயும் வராரு. அந்த வீடியோக்கெல்லாம் வெளியாகி பரபரப்பாகிட்டு இருக்கு. பாத்தீங்களா? எங்க போனாலும் மாசுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துட்டு எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானசேகரனை எங்க கட்சியே இல்லைன்னு நீங்க பச்சையா புழுவீங்க. அதை நம்புவதற்கு நாங்கள் என்ன கிறுக்கு பயலுகளா? அது மட்டும் இல்லாம இந்த சட்டத்துறை அமைச்சர் வந்து ஒரு கிறுக்குத்தனமான கேள்விகளை எழுப்பியிருக்காரு. தொடர்ச்சியாக களத்துல போராடி கொண்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிறுமைப்படுத்தும் விதமாக கெட்டிக்காரம் புழுகு 8 நாளைக்கு நீங்க எவ்வளவு நாள் தான் எங்க ஆளு அவன் திமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவீங்க, இந்த பிரச்சனையை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமான அறிக்கை விட்டிருந்தாரு. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுகவினுடைய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய KP அன்பழகன் அவர்கள் மிக அழகான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த திமுக அரசு எந்த வகையெல்லாம் இயலாமை தன்மையோடு இருந்திருக்கிறது, எப்படி தொடர்ச்சியாக பெண்களுடைய விஷயத்துல கோட்டை விட்டிருக்கிறது, பெண்களுடைய பாதுகாப்புல எப்படியெல்லாம் கோட்டை விட்டிருக்கிறது, இவர்கள் மீது என்னென்ன அடுக்கடுக்கான கடந்த கால குற்றங்கள் இருக்குன்னு வரிசையா அந்த அறிக்கையில மிக அழகாக மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையை முடிஞ்சா போய் படிச்சு பாருங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சு அடிச்சிருக்கிறாரு. இவ்வளவு ஆதாரத்தை நாம எடுத்து காட்டியும், இவ்வளவு போட்டோக்கள் வீடியோக்கள் நாம எடுத்து காட்டியும் இன்னைய வரைக்கும் அவங்க ஞானசேகரன் திமுகவை சார்ந்தவனே கிடையாதுன்னு சாதிச்சுட்டு வராங்க. அமைச்சர் பச்சையா பொய் புள்ளிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைச்சர்கள் மூவருமே திசை வழி போக்கிய வழக்கினுடைய திசை வழி போக்கையே மாற்றுவதாக KP அன்பழகன் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த மூவரினுடைய பேச்சும் இந்த வழக்கையே அப்படியே திசை மாற்றுது. ஏன்னா அமைச்சரே இருந்துகிட்டு ஒரு குற்றவாளி தான் சொல்றதும், அமைச்சரே வந்து வழக்கோட FIR காப்பி வந்து நாங்க பாதிக்கப்பட்ட நபருக்கும் ஒருத்தர் கொடுத்தோம், அவங்க மூலமாக லீக் ஆயிருக்கலாம்னு சொல்றதும், முன்னுக்கு பின்னாக காவல்துறை ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது, கோவை செழியன் அவரு ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது. அப்போ இதை மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க. அப்போ அமைச்சர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்ற கருத்து கிடையாது. ஏன்னா உண்மை வந்து ஒரே மாதிரி தான் வரும், பொய் தான் பல வேடங்கள்ல வரும். காவல்துறை ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, அமைச்சர்கள் ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. எதை நம்புறது? அப்போ உங்கள் மேல உங்களுடைய அமைப்பின் மீது, உங்களுடைய விசாரணை அமைப்பின் மீது எங்களுக்கு சந்தேகம் வருது இல்ல? அப்ப இதை தான் KP அன்பழகன் கேட்கிறாரு. எதுக்கு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? 2 குற்றவாளின்னு ஆரம்பத்துல சொன்னீங்க, இப்ப ஒரு குற்றவாளி தான்றீங்க. அந்த ஒரு குற்றவாளியும் எங்க திமுகவே இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சாட்டையடி கேள்வியில கேட்டிருக்கிறாரு. அப்ப இதற்கெல்லாம் திமுக தரப்பு இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை. இன்னைய வரைக்கும் திமுக சாதிச்சுட்டு இருக்கானுங்க ஞானசேகரன் எங்க கட்சி இல்லைன்னு. அப்ப இப்ப வெளியான வீடியோக்களுக்கு போட்டோக்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் திமுகவினர்? இதெல்லாம் AI தொழில்நுட்பம் சொல்ல போறாங்களா? பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்குவதை விட அந்த குற்றவாளியை மறைப்பதில் தான் இவர்களுடைய நோக்கம் அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த அறிக்கையில KP அன்பழகன் கேட்கிறாரு, அந்த பெண்ணுடைய வாக்குமூலத்துல ஒரு சார் கூட நீங்க இணங்கி இருக்கணும்னு மிரட்டினதா பதிவாகி இருக்கிறது. அப்ப அந்த சார் யாருன்னு KP அன்பழகன் கேட்டிருக்காரு. சரிங்க, அந்த சாரை மறைப்பதற்கான தேவை இந்த அதிகார வர்க்கத்துக்கு ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் சேர்ந்து செயல்படுது. அமைச்சர்கள் 4 பேர் 3 பேர் அப்படியே வரிந்து கட்டிட்டு வந்து பேசுறீங்களே, அந்த சாரை மறைக்க வேண்டிய தேவை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அந்த சாரி யாரு? அப்போ தொடர்ச்சியாக இந்த அரசு தவறான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஜி பாலகிருஷ்ணன், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஜி பாலகிருஷ்ணன் இன்னைக்கு கூட ஒரு காட்டமான ஒரு கண்டன அறிக்கையை விட்டிருக்காரு. அவர் வந்து திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர் தான். அவர் இன்னைக்கு தொடர்ச்சியாக அதிருப்தியை வெளியிட்டு இருக்காரு.
தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு இந்த தமிழகத்துல ஏற்படுதுங்க. நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு போராட்டம் நடத்த நோட்டீஸ் விநியோகம் பண்ண எதுக்குமே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. போராட்டம் நடத்த முன் வந்தாக்க முன்கூட்டியே கைது பண்றீங்க. இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இப்போ ஒரு ரோசம் வந்திருக்கு. அண்ணன் ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு கண்டன அறிக்கையை விட்டிருக்காரு. அப்போ கூட்டணி கட்சிகளே காரி துப்பக்கூடிய அளவுல தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறது. அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதேச்சதிகார போக்குடன் அதிபர் மனப்பான்மையில இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அதிகாரிகள் பார்த்துக்கிட்டாங்களா, இல்ல எதுவுமே தெரியாத மாதிரி ஸ்டாலின் அவர் நடிக்கிறாரா என்ற கேள்வி இயல்பா எழும்புதில்ல. அப்போ பொதுமக்கள் இதை பார்க்கறாங்க, உங்களை ஓட ஓட விட்டு அடிக்க போறாங்க. நன்றி.